Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு மசாலா நம்ம அதுக்கானது ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு பட்டை எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 2 கிராம்பு, தனியா அந்த விதையை சேர்க்குறேன். நான் வர தனியா சேர்க்குறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது கூட நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லிருந்து 5 வரமிளகா சேர்க்குறேன். வாசனைக்காக சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துட வேணாம், ஏன்னா எல்லாம் மிளகாயெல்லாம் கருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம மசாலா நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாவை நம்ம நைஸாக நல்லா ஸ்மூத்தாக பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட சிக்கன் ஃப்ரைக்கான மசாலா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதுலேயே நான் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியும் சேர்க்க போகிறேன். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சிக்கன் நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். இப்போ நம்ம இதை நல்லா பெசரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா, காரம் அந்த மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் இறங்கி நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சிக்கனோட ரா ஸ்மெல் நம்மளுக்கு வராது. சிக்கன் ஊறிட்டுருக்க அந்த நேரத்தில் கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் அரைச்சிருக்கிறதுனால இப்போ நான் தாளிக்க போகிறது வெறும் சீரகமும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து தாளிக்க போகிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுபடட்டும். 1 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். நம்ம நடுவுலேயே சிக்கனை சேர்த்துட்டோம்னா அது ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் கிரேவி. ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி வெங்காயம் வதங்கிட்டக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்த்துடுங்க. சேர்த்துட்டக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்க டைமில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், சிக்கன் வேகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சரியாக 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி ரெடியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்கலை, எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. எண்ணெயும் நம்ம கம்மியாக ஊற்றிருக்கோம். இருந்தாலும் பாருங்கள், சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நீங்கள் ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம செஞ்சு முடிக்கலாம். சிக்கனை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயம் வதக்கிட்டு செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழுக்கு கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிங்க. கண்டிப்பாக நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ரெசிபீஸை அப்டேட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நன்றி.